தமிழும் வரலாறும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கான் சாஹிப் யூசுப் கான் என்கின்ற மருதுநாயகம் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் என்று ஒரு பள்ளி மாணவனை கேட்டால் சற்றென்று மகாத்மா காந்தி என்று பதில் வரும். அது சரியான பதிலா என்றால் சரிதான், ஆனாலும் சரியில்லை என்பதுதான் சரி. மகாத்மாவின் தியாகத்தையும் சேவையும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்ற திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில்தான் மகாத்மா, நேரு போன்றவர்களெல்லாம் வருகின்றார்கள். அவர்களுக்கு ரொம்ப காலத்திற்கு முன்பே எத்தனையோ மகாத்மாக்கள் நம் நாட்டுக்காக வீரத்துடன் போராடி உயிரை இழந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஆனால் அந்த போராட்டம் எல்லாம் பரங்கியர் என்னும் குறிப்பிட்ட வெளிநாட்டு ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக மட்டும் நடக்கவில்லை. நம்மை நாமே அடித்து கொண்டோம், அதுவும் கொன்று குவித்தோம். எதற்காக? வெள்ளையனுக்காக அல்லது பிரெஞ்சுக்காரனுக்காக? நம் வீரமும் தியாகமும் அந்நிய ஆதிக்க சக்திகளுக்கு உறுதுணையாக பயன்படுத்தப்பட்டன. இந்தியா நம் நாடு, நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற அறிவு அப்போது நமக்கு வரவில்லை. மறவர் சீமையை எதிர்த்து நவாபும், நவாபை எதிர்த்து நிஜாமும், நிஜாமை எதிர்த்து ஹைதரும் சண்டையிட்டுக் கொண்டனர். ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி இந்திய ஆட்சியர்களை ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாற்றி நாட்டை கொள்ளையடிக்கும் வேலையை பல நூற்றாண்டுகளாக வெற்றிகரமாக செய்து முடித்தது. மத்திய அரசு, ஒன்றுபட்ட இந்தியா ஆகிய கருத்துக்கள் எல்லாம் முகலாயர்களின் ஆட்சி காலத்தில் தான் உருவானது என்று இந்திய வரலாற்றை எழுதிய வின்சென்ட் ஸ்மித் ஏன் சொன்னார் என்று இப்போதுதான் புரிகிறது. பரங்கி விஷயம் ரொம்ப சீரியஸா போகிறது. அதற்கு முன் வெளிநாட்டு ஆதிக்க சக்தியினருக்கு பரங்கி என்ற பெயர் ஏன் வந்தது என்று பார்ப்போம். பாரசீக உருது மொழிகளில் உள்ள பீர் என்ற சொல்லுக்கு வேறு என்று பொருளுண்டு. ரங் என்றால் நிறம், ரங்கி என்றால் நிறத்தவர், பீர் ரங்கி என்றால் வேறு நிறத்தவர். மதுரை மதுரையாகி பின் மருதவானது போல பீர் அங்கி என்பது சுருங்கி பரங்கி ஆனது. எனவே இந்திய நிறமற்ற வேறு நிறம் கொண்ட ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ், டச் அனைவருமே பரங்கியர்தான். இனி மருதநாயகம் என்ற அறியப்பட்ட மதுரை நாயகன் யூசுப் கான் சாஹிப்பின் வீர வரலாற்றை கொஞ்சம் பார்க்கலாம். பிறப்பும் மார்க்கமும் 1725ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிவகங்கைக்கு அருகில் இருந்த பனையூரில் ஒரு தையல் தொழிலாளியின் மகனாக பிறந்தார். அவர் பிறப்பால் இந்து, பின்னாளில் முஸ்லிம் ஆறார் என்று விக்கிபீடியாவில் சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அவர் தமிழ் மண்ணை சார்ந்த முன்னோர்களின் வழிவந்த முஸ்லிம் என்று அவரின் ஆதாரபூர்வ வாழ்க்கை வரலாற்றை எழுதிய S.C. ஹீல் தனது யூசுப் கான் த ரேபிள் கமாண்டன்ட் என்ற நூலில் 5வது பிற்சேர்க்கையில் அடித்து கூறுகிறார். கான் சாஹிப் பற்றிய கதை பாடலிலும் ஆலிம் குலம் விளங்க வரும் தீரன் என்று அவர் வர்ணிக்கப்பட்டதிலிருந்து அவர் முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்தவர் என்பதை அறியலாம். கும்மந்தன் சாஹிப், கம்மந்தன் சாஹிப், நெல்லூர் சுபேதார், மருதநாயகம் என்ற இவருக்கு பல புகழ் பெயர்கள் உண்டு. மருதநாயகத்துக்கு பள்ளிக்கூட கல்வியில் நாட்டமில்லை. வாழ்க்கை பாடங்களையே அவர் விரும்பினார். சிறு வயதிலேயே பாண்டிச்சேரி சென்று சொந்த காலம் படகோட்டியாக பணிபுரிந்தார். பிரெஞ்சு ராணுவ வீரர் ஜாக்விலா என்ற நண்பர் மூலமாக போர் பயிற்சி பெற்றார். இந்தியாவில் இருந்து 2 இராணுவ மேதைகள், ஒருவர் ஹைதர் அலி, இன்னொருவர் மருதநாயகம் என்று மேஜர் ஜெனரல் சர் சான்ஸ் மல்கம் சொன்னதற்கு காரணம் போர்த்திறன் அவருக்கு மரபணுவிலேயே இருந்ததுதான். கான் சாஹிப்பின் ரத்தத்திலேயே ஊறிக்கிடந்த இராணுவ திறமைகள் ஜாக்விலாவை கவர்ந்தது ஆச்சரியம் இல்லை. வாள்வீச்சு, குதிரை சவாரி, பீரங்கி, துப்பாக்கி போன்றவற்றை பயன்படுத்துதல் ஆகியவற்றில் 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருந்தார். பிரிட்டன் என்ற ஆங்கிலேய அதிகாரியிடம் பணியாற்றிய போது ஆங்கிலம், பிரெஞ்சு, போர்ச்சுகீசிய மொழிகளில் பாண்டிதம் பெற்றார். பிரிட்டனின் வளர்ப்பு பிள்ளை என்று சொல்லும் அளவுக்கு அவருக்கும் பிரிட்டனுக்குமான உறவு இருந்தது. ஆனால் பின்னாளில் பிரிட்டனையே எதிர்த்து அவர் போர் புரிய வேண்டியிருந்தது. கொஞ்ச காலம் தஞ்சை மன்னர் பிரதாபசிங்கிடம் பணிபுரிந்தார். அங்கிருந்த நெல்லூருக்கு சென்றார். அங்கே தண்டல்காரர், ஹவில்தார், சுபேதார் என்ற பல உயர் பதவிகளை வகித்தார். ஆற்காடு நவாபும் கான் சாஹிப்பும். அப்போது ஆற்காடு நவாபாக கான் சாஹிப் என்பவர் இருந்தார். ஆனால் அவர் முந்தைய நவாபின் மகன் அல்ல. நவாபின் உண்மையான வாரிசு முகமது அலி நவாப். பதவி தனக்குரியது என்று போர்க்கொடி உயர்த்தினார். சாந்தாஹிப் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை நாடினார். முகமது அலிக்கு ஆங்கிலேயர்கள் உதவினர். யார் உண்மையான வாரிசு என்பது பற்றி பரங்கியருக்கு கவலை இல்லை. அவருக்கேற்ற தலையாட்டி பொம்மை எது என்பதுதான் அவர்களுக்கு முக்கியம். ஆரம்ப காலத்தில் சாந்தா சாஹிப்புக்கு வெற்றி. முகமது அலி தப்பி திருச்சி மலைக்கோட்டையில் ஒளிந்து கொண்டார். அவரை அங்கிருந்த துரத்த பிரெஞ்சு படைகள் திருச்சிக்கு விரைந்தனர். பிரெஞ்சு படைகளுடன் சாந்தா சாஹிப்பும் புறப்பட்டார். ஆனால் திடீரென்று ராபர்ட் கிளைவின் தலைமையில் ஆற்காடு தாக்கப்பட்டது. ஆற்காட்டை மீட்க 10,000 பேர் கொண்ட படையுடன் ரஷா சாஹிப்
என்பவரை நவாப் ஆற்காடுக்கு அனுப்பினார். ரஷாவுக்கு உதவி செய்த நெல்லூர் இராணுவத்தின் சுபேதாரராக இருந்தார் மருதநாயகம். சாந்தா சாஹிப்பும் அவரது மகனும் கொல்லப்பட்ட பின் முகமது அலி ஆற்காடு நவாபாக அரியணை ஏற்கப்பட்டார். ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்குமே இடையேயான பதவி சண்டையில் மருதநாயகத்தின் வீரமும் திறமையும் பயன்படுத்தி கொள்ளப்பட்டன. 1752 காவேரி பாக்கத்தில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர் நடத்திய 2 சண்டைகளில் ஆங்கிலேயருக்கு பெரு வெற்றி கிடைக்க உதவியது மருதநாயகம்தான். எனது வெற்றிக்கு நான் கான் சாஹிப்பையே பெரிதும் சார்ந்திருந்தேன் என்று அது பற்றி ராபர்ட் கிளைவுக்கு தளபதி டால்டன் கடிதம் எழுதினார். கான் சாஹிப் ஒரு அற்புதமான வீரர். அவருக்கு அந்த நாடு முழுவதும் நன்றாக தெரிந்திருக்கிறது. உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக செயல்படும் பிறவி வீரர். அவரை போன்ற ஒருவரை நான் இந்த மண்ணில் கண்டதில்லை என்று புகழ்ந்துரைக்கின்றார் ஆங்கில படை தளபதி லாரன்ஸ். ராபர்ட் கிளைவின் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக கான் சாஹிப் திகழ்ந்தார். 1756 ஆங்கிலேய நிர்வாகம் மதுரை, திருநெல்வேலி பகுதிகளின் இராணுவ அதிகாரியாக கான் சாஹிப்பை நியமித்தது. ஆனால் அப்பகுதியை ஆளும் உரிமையை நவாபு ஆங்கிலேயரிடமிருந்து 1751 பெற்றிருந்தார். யாருக்கு யார் உரிமை கொடுப்பது, எவ்வளவு கேவலம்! கான் சாஹிப்புக்கு உயர் பதவிகள் கொடுப்பது நவாபுக்கு பிடிக்கவில்லை. மதுரை நிர்வாகத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்று தன் எதிர்ப்பை பலமுறை தெரியப்படுத்தியிருந்தார். ஆனால் கம்பெனி நிர்வாகம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இதில் கம்பெனி என்று குறிப்பிடப்படுவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை குறிக்கிறது. கான் சாஹிப்பின் நிர்வாகத்தில் மதுரை சீரடைந்து புதுப்பொலிவு பெற்றது. கானின் செல்வாக்கும் அதிகரித்து கொண்டே போனது. நவாபின் பொறாமை தீயை அது தூண்டிவிட்டது. நவாபின் எதிர்ப்பை மீறி ஓராண்டுக்கு மதுரை, திருநெல்வேலி பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி சாஹிப்புக்கு வழங்கியது. இதுவரை ஆற்காடு நவாபுக்கும் கான் சாஹிப்புக்கும் இடையே கசப்பான உறவே இருந்தது. ஆங்கிலேயர்களின் ஆணையை மீறி நவாபால் ஏன் ஒன்றும் செய்ய முடியவில்லை? தன் ஆடம்பர வாழ்க்கைக்கு கேளிக்கையாகவும் அவர்களிடமிருந்து கடன் வாங்கியிருந்த பணத்துக்காகவும் வட்டிக்காகவும் பல லட்சம் டாலர் மதிப்புள்ள ரூபாய்களை அவர்களுக்கு அவர் ஆண்டுதோறும் வழங்க வேண்டி இருந்தது. அதோடு அவர் ஆளுகையில் இருந்த பல பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பல சமயங்களில் அப்பகுதிகளில் ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டி இருந்தது. அவர் ஆங்கிலேயரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை எல்லாம் தானா சாசனமாக இருந்தன என்கின்ற வரலாற்றாசிரியர் கமல் கூறுகிறார். காவேரி காவலன். காவேரி நதியின் கால்வாய்கள், அணைக்கட்டுகள் அனைத்தும் உடைந்துவிட்ட தமிழக விவசாயத்தை கெடுக்க டூப்ஸ்லக்ஸ் தலைமையிலான பிரெஞ்சு படை திட்டமிட்டது. அதை முறியடித்து காவிரியை காக்கும் பொறுப்பு ஆங்கிலேயரால் மருதநாயகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. முத்தரச நல்லூரில் முகாமிட்டு எதிரிகள் நடவடிக்கைகளை கண்காணித்து காவிரியை காப்பாற்றினார் கான் சாஹிப். கான் சாஹிப்பும் ஹைதர் அலியும். பிரெஞ்சுக்காரர்கள் திருச்சியை முற்றுகையிட்ட போது அதை மீட்க ஆற்காடு நவாபு ஹைதர் அலியின் உதவியை நாடினார். பதிலுக்கு திருச்சியை ஹைதருக்கே விட்டுக் கொடுப்பதாகவும் வாக்களித்தார். அதை நம்பி ஹைதர் அலியின் படையும் ஆங்கிலேய படையுடன் சேர்ந்து பிரெஞ்சுக்காரர்களை விரட்டி அடித்தன. நவாபுக்கு வெற்றி. ஆனால் வாக்களித்தது போல் நவாபு திருச்சியை ஹைதர் அலிக்கு தரவில்லை. பழிவாங்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்த ஹைதர் கான்ஸ்டீப்பு மதுரையில் இல்லாத நேரம் பார்த்து தன் படையை திண்டுக்கல் வந்து சோழவந்தான் கோட்டையை கைப்பற்றினர். செய்தி அறிந்த கான் சாஹிப் தன் படையுடன் விரைந்து வந்து ஹைதரின் படையுடன் மோதி அவர்களை திண்டுக்கலுக்கு விரட்டி அடித்தார். ஹைதர் அலியும் மருதநாயகமும் ஒன்று சேர்ந்திருந்தால் வரலாறு திசை மாறி இருக்கும் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் சரியான கணிப்பு. ஆனால் அப்படி நடக்காதது துரதிர்ஷ்டமே. புலித்தேவனும் கட்டபொம்மனும். தென் தமிழகத்தின் தன்னிகர் இல்லா வீரனாக புலித்தேவர் இருந்தார். ஆனால் மருதநாயகம் புலித்தேவரும் இறுதி வரை எதிரிகளாகவே இருந்ததும் துர்திஷ்டமே. புலித்தேவரின் ஊரான வாசுதேவநல்லூரில் நடந்த சண்டையில் புலித்தேவரிடம் தோற்று பின்வாங்கினார் கான் சாஹிப். வரலாற்றில் அவருக்கு கிடைத்த ஒரே தோல்வி அதுதான். நம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தாத்தா பொல்லாப்பாண்டிய கட்டபொம்மன் ஆட்களை அவர் செலுத்த வேண்டிய வரிக்காக வெள்ளையர்களை பிணையாக பிடித்து வைத்திருந்தார். நிர்வாகத்தின் சமாதானப்படுத்தி பிணைய கைதிகளை மீட்டு வர கட்டபொம்மனிடம் திருப்பி அனுப்பினார் கான் சாஹிப். சதியும் விதியும். கான் சாஹிப்பின் கூட இருந்தவர்களே அவருக்கு குழிப்பறித்தனர். 3 முறை அவரை கொல்ல சதி நடந்தது. 2 முறை தோற்று சூழ்ச்சி, 3ஆம் முறை வெற்றி பெற்றுவிட்டது. அவரது உயிரை பறித்தது. ஆங்கிலேயரிடமிருந்து மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்த புண்ணியப்பன் என்பவன் மைசூர்காரர்களோடு சேர்ந்து கான் சாஹிப்புக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். திருச்சிக்கு துரோகம் செய்ததால் வெகுமதி கொடுப்பதாக மைசூர்காரர்கள் மருதநாயகத்துக்கு எழுதியது போன்ற போலி கடிதம் ஒன்றை வெள்ளைக்காரனிடம் கிடைக்க ஏற்பாடு செய்தான். விளைவாக கான் சாஹிப் முதலில் காவலில் வைக்கப்பட்டார். விசாரணையில் உண்மை வெளிவர புண்ணியப்பன் பீரங்கியின் வாயில் கொல்லப்பட்டார். 2வது முறை கான் சாஹிப் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை குத்தி கொல்ல உமர்தீன் என்ற குதிரை வீரன் முயன்றான்.
ஆனால் சரியான நேரத்தில் இழுத்து கொண்ட கான் சாஹிப் அவனை கொன்றார். மூன்றாவது முறையாக சூழ்ச்சி 2 பேரால் செய்யப்பட்டது. அதில் ஒருவன் பிரெஞ்சுக்காரன் மர்சந்த், ஏற்கனவே மருதநாயகத்திடம் கசையடி பெற்றவன். இன்னொருவன் கானின் தலைமை அமைச்சராக இருந்த சீனிவாச ராவ். அது ரமலான் மாதம். கான் சாஹிப் காலை தொழுகைக்காக தன் உடைவாளை சுவரில் மாட்டிவிட்டு பணிந்தார். அந்த நேரத்தில் அவர் மீது சீனிவாச ராவும் மர்சந்தும் பாய்ந்து அவரை கையை பின்புறமாக கட்டி அவரை நவாபிடம் ஒப்படைத்தனர். கானின் மனைவியும் குடும்பத்தாரையும் திருச்சி சிறையில் தள்ளினர். நவாப் 1764 அக்டோபர் 15 அன்று மதுரை சம்மண்டிபுரத்தில் ஆற்காடு நவாப் முகமது அலி கானின் உத்தரவின்படி மாலை 5 மணிக்கு ஒரு மாமரத்தின் கான் சாஹிப் தூக்கிலிடப்பட்டார். ஒரு முறை அல்ல, 3 முறை, ஏன் 2 முறை தூக்கிலிட்டும் அவர் சாகவில்லை. கயிறருந்து கீழே உயிருடன் விழுந்த சிரித்துக்கொண்டே எழுந்தார். அதிலிருந்து அவர் மதுரை நாயகன் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். அவர் அணிந்திருந்த தாயத்தை நீக்கியவுடன் அவர் உயிர் பிரிந்தது என்று சொல்லப்படுகிறது. கர்ணனை கவசகுண்டலம் காத்தது போல இவரை தாயத்து காத்திருக்கும் போலும் என்கின்றனர். புதுவை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம். ஆனால் இறந்த மருதநாயகத்தின் உடலை ஆங்கிலேயர்கள் சின்னா பின்னப்படுத்தினர். தலையை திருச்சியிலும், கைகளை பாளையங்கோட்டையிலும், கால்களை பெரியகுளத்திலும் புதைத்தார்கள். ஒரு சேர புதைத்தால் மீண்டும் உயிர் பெற்று வந்து விடுவார் என்று அஞ்சி அப்படி செய்திருக்கலாம். சம்மண்டிபுரத்தில் உள்ள கல்லறையில் தலை, கைகள், கால்களற்ற உடல் மட்டும் புதைக்கப்பட்டது. மருதநாயகத்தின் மேலும் சில வரலாறுகள். முக்கிய தகவல்கள். 7 ஆண்டுக்கு மேல் மதுரையை ஆட்சி செய்தார். தாமிரபரணி மீது நதியுண்ணி அணைக்கட்டு கட்டினார். திருநெல்வேலியில் மேட்டுக்கால்வாய் வெட்டினார். சௌராஷ்டிரா நெசவாளிகளுக்கு வேண்டிய உதவிகள் செய்தார். மீனாட்சி கோயிலை சீர் செய்து மானியம் வழங்கினார். திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கர் துல்கர்னன் தர்கா இவரால் கட்டப்பட்டது. மதுரையில் இருந்து திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, உத்தமபாளையம், பெரியகுளம், கம்பம் முதலிய ஊர்களுக்கு சாலை போடப்பட்டன. கொடைக்கானலுக்கு செல்லும் வண்டிப்பாதையை தொடங்கி வைத்தார். தோண்டி, வைப்பாறு, மணப்பாடு, தூத்துக்குடி துறைமுகங்களை மதுரையுடன் இணைக்க புதிய அகல சாலைகளை உருவாக்கினார். ஆட்சியாளர்களுக்காக வசூலித்த வரிப்பணத்தை குடிமக்களுக்காகவே செலவிட்டு புரட்சி செய்தார். மதுரையில் கான்சா மேட்டுத்தெரு, கான்பாளையம், கான்சாபுரம், திருநெல்வேலியில் கான்சாபாளையம், கடையநல்லூரில் கான்சாபுரம், ஸ்ரீவில்புத்தூரில் மம்சாபுரம், சிதம்பரத்தில் உள்ள கான் சாஹிப்பின் வாய்க்கால் போன்றவை கான் சாஹிப்பின் புகழ்பெயரை தாங்கியுள்ளன. கான் சாஹிப் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஆங்கிலேயர்களே தங்கப்பதக்கம், யானை வைர மோதிரம் போன்ற பரிசுகளை வழங்கி கௌரவித்துள்ளனர். கான் சாஹிப் எனும் மருதநாயகத்தின் வாழ்வு ஒரு வீர காவியம் என்று புகழ்ந்திருக்கின்றார் வரலாற்று ஆசிரியர் மகதி. அவர் சொல்வதும் உண்மைதான். மருதநாயகத்தின் வரலாறு தேட உதவிய முக்கிய நூல்கள். மருதநாயகத்தின் வரலாறு காண உதவிய நூல்கள் மற்றும் ஆசிரியர் பெயர்கள். 1. யூசுப் கான் த ரேபல் கமாண்டட் புக். ஆசிரியர் S.E. ஹீல், லாங்மென்ஸ், லண்டன், 1914. 2. மதுரை நாயகன் மாவீரன் கான் சாஹிப் புத்தகம். ஆசிரியர் ஹாமு நந்தர்ஷா, சுடர் பதிப்பகம், காரைக்கால், 1997. 3. புத்தகம் விடுதலை போரில் முஸ்லிம்கள். ஆசிரியர் V.N. சாமி, பாவலர் பதிப்பகம், மதுரை, 2009.